வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரஜினி. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நரசிம்மவாடி இது எங்கே இருக்குது அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோலாப்பூர் பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 52 கிலோமீட்டர் தூரத்தில் 1.5 மணி நேரம் தூரத்தில் இருக்குது. இங்கே இது பீமா நதி. இந்த பீமா நதி ஓரமாக நரசிம்ம சரஸ்வதி இவர் 2வது அவதாரம். இங்கேருந்து ஒரு 12 வருஷம் தியானம் செஞ்சதாக சொல்கிறாங்க. அதாவது இவர் எப்படி வந்தார் அப்படின்னா, சிவா, விஷ்ணு, பிரம்மா இவங்க 3 பேருமே மனிதனாக குழந்தையாக பிறந்தாங்க. யாருக்கு பிறந்தாங்கன்னா, அத்திரி ரிஷி, அனுசுயா தேவி இவங்களுக்கு மனிதனாக பிறக்கிறாங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்டு அவதாரமாக வந்தவர் தான் ஸ்ரீபாத வல்லவர். அதாவது பிதாபுரத்தில் பிறந்திருக்கார் அவர். அதோட கதை நான் அப்புறமா சொல்கிறேன். அதில் பிதாபுரத்தில் பிறந்து ஸ்ரீபாத வல்லவர்னு சொல்லி ஃபஸ்ட் அவதாரம் எடுக்கிறாரு. 2வது அவதாரமாக தான் இவர் நரசிம்ம சரஸ்வதின்னு சொல்கிறாங்க. 2வது அவதாரம் இவர் தியானம் செஞ்ச இடம் இங்கே. ஆனால் இவர் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் அப்படின்னா, கான்காப்பூர்னு சொல்லி ஒரு இடம், அதாவது கர்நாடகா பார்டரில், மகாராஷ்டிரா கர்நாடகா பார்டரில் கான்காப்பூர்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் பீமா நதி வருது. அந்த பீமா நதி பக்கத்தில் அங்கேயும் ஒரு அத்தி மரம் இருக்குது. அங்கே தியானம் செஞ்சதாக சொல்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு விட்டுட்டு போனால் சொல்கிறாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். இது இதான் அந்த இடத்துல தான் அவர் தியானம் செஞ்சதாக சொல்கிறாங்க. இங்கே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம். இது குருவை கும்பிட்றவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு போனால் ரொம்ப ஒரு மிக சிறப்பாக இருக்கும். நான் ஒரு லண்டன் ஃபேமிலியை கூட்டு போயிருந்தேன். எங்களுக்கு மிக சிறப்பாக தரிசனம் கிடைச்சிது. நல்ல ஒரு அனுபவமும் கிடைச்சிது. நாங்கள் பெற்ற இந்த இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எல்லோரும் இவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிடுங்க. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியை சொல்லியிருக்கேன். ஓகே உறவுகளே, நன்றி.